டேங்கரில் அந்த இந்த மாதிரி ஸ்டாட்டிக் சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக எர்த்திங் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க, பிரேக் வீல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அன்லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அன்லோடிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி உங்களோட மெக்கானிக்கல் ஃப்ளோ மீட்டர், மெக்கானிக்கல் டீசல் ஃப்ளோ மீட்டர் இருக்குல்ல, அந்த ஃப்ளோ மீட்டரில் என்ன வேல்யூ இப்போ கரண்ட்டாக காமிக்குது அந்த ரீடிங்கை நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மூலிமா தான் உங்களுக்கு ஒரு ஹெச்எஸ்டிஆர் இப்போ 4 ஹெச்எஸ்டிஆர் இருக்குன்னா ஒரு சில பேர் எல்லாமே ஒரே ஹெச்எஸ்டிஆரில் ஒரே சம்பில் போடுவாங்க, இல்லை 4 சம்பிளையும் மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும், என்ன மீட்டர் வேல்யூ வருதோ அதை நோட் டவுன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஹெச்எஸ்டிஆரில் நான் வந்து 2 ஹெச்எஸ்டிஆர்ன்ட்டு 2 சம்ப் இருக்குல்ல, 3 சம்ப் இருக்குல்ல, 4 சம்ப் இருக்குன்னா எந்த சம்பில் விட போகிறீங்களோ அந்த சம்போடைய பிஃபோர் டிப் லெவல் உங்கள்கிட்ட தனியாக ஒரு டிப் ஸ்கேல் ஒன்று இருக்கும், கேலிப்ரேட்டட் டிப் ஸ்கேல் இருக்கும். அந்த டிப் ஸ்கேலை வச்சு அந்த சம்போட லெவலை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சிட்டிங்களா? இங்கே ஃப்ளோ மீட்டரோட ரீடிங்